அடுத்ததாக இந்த காலை பொழுதை நபி அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதற்கு ஒரு சில செய்திகளை சொல்கிறேன். காலை பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பதனால ரசூலுல்லாஹி அதுக்கு முன்னால நான்காவதாக அதுக்கு முன்னால் இந்த ஃபஜ்ருடைய தொழுகை நாமெல்லாம் தொழுகிறோம். இந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கென நிறைய சிறப்புகள் என்ன செய்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஃபஜ்ருடைய தொழுகை பிரதானமான சிறப்புன்னு சொல்லுங்க. ஃபஜ்ருடைய தொழுகைக்குள்ள சிறப்பு பிரதானமான சிறப்பு. இப்போ நீங்கள்லாம் இந்த இடத்துல உட்கார்றீங்கன்னா நீங்கள் வளமையாக ஃபஜ்ருக்கு வரக்கூடியவர்கள். அப்போ நிச்சயமாக ஒரு சிறப்பு என்ன செஞ்சிருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சிறப்பு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பாரக்கல்லாஹ். அதாவது மன்சல்ல சுபஹ ஃபீஜ் அப்போ மன்சல்ல சுபஹ யார் அதாவது மன்சல்லா சலாத்த சுபஹுடைய தொழுகையை தொழுகிறாரோ ஃபஹு ஃபீ திம்மத்தில்லா அவர் அல்லாஹ்வுடைய செக்யூரிட்டியிலே இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார். யாராவது அந்த பாதுகாப்பு விஷயத்திலே அவருடைய அதாவது தலையீடுகளை செய்தால் இடைஞ்சல் செய்தால் அப்படின்னா என்ன, அவர் ஃபஜ்ர் தொழுத மனிதர், அன்றாட ஃபஜ்ருக்கு போய் ஜமாத்தோடு தொழுது விட்டு வரக்கூடிய மனிதர். அப்படி தொழக்கூடிய மனிதருக்கு ஒரு மனிதர் அநியாயமான முறையில் அவர் அநியாயம் செஞ்சு இடைஞ்சல் பண்ணுறதில்ல, அவருக்கு அநியாயமான முறையில் யாராவது இடைஞ்சல் பண்ணினால் அவருடைய பிஸ்னஸிலோ அல்லது வாழ்க்கையிலோ அல்லது குடும்ப விஷயங்களிலோ ஒரு இடைஞ்சல் பண்ணினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய செக்யூரிட்டியில் யார் அதாவது தலையிடுகிறாரோ அல்லாஹ் அவரை அவரோட வாழ்க்கையில் தேடி சென்று நரகத்தில் முகம் குப்பர செய்கின்ற வரைக்கும் விடமாட்டான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செய்தி. அப்படின்னு வாழ்க்கையில் அல்லாது அல்லாஹு தாலா தலம் அல்லாஹு தாலா தேடுதல் என்று சொன்னால் அது எப்படி தெரியுமா இருக்கும். வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு அல்லாஹு தாலா அப்படியே அவனை கொண்டு போய் அவனை தேடி பிடிக்கிறது என்பது அவனது ஒவ்வொரு பலகீனங்களை பிடிச்சி நெருக்கி அவனை கீழே போட்டு அல்லாஹு தாலா நரகத்தில் செஞ்சிருவான் போட்டுவான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரன் ஆசிம், உமர் ரலியல்லாஹுடைய பேரன் அப்துல்லா இப்னு உமர் அவருடைய பேரன், அதாவது உமர் ரலியல்லாஹுடைய பேரன் ஆசிம் என்றவர். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் நிறைய நல்ல அறிஞர்களை நல்ல மக்களை எல்லாம் அவனுக்கு எதிராக இருந்தால் கொன்று போட்டுக்கிட்டு இருந்தான். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அது நமக்கு தெரிஞ்ச வரலாறு, ஹஜ்ஜாஜுடைய வரலாறு. அந்த மஜ்லிஸில் ஆசிம் இருக்கிறார், ஹஜ்ஜாஜோடு ஆசிம் இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் நல்ல ஒரு மனிதர் அநியாயமாக தண்டிக்கப்படுறதுக்காக அந்த இடத்துக்கு கொண்டு வரப்படுறார். ஆசிமுடைய கையில தான் வாழை கொடுக்கிறார் யாரு, ஹஜ்ஜாஜ். கொடுத்து இவரை வெட்டி போட்டிருக்கின்றார், மரண தண்டனை. சின்ன விஷயம் நடந்தாலும் ஆட்சிக்கு எதிராக இருந்தால் என்ன செஞ்சிருவாங்க, மரண தண்டனை கொடுப்பது ஹஜ்ஜாஜுடைய வளமை. இவரை வெட்டி போட்டிருங்கன்றார். இப்போ ஆசிமுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை இந்த இடத்துல. ஏனென்றால் இது அநியாயமான ஒரு மரண தண்டனைன்றது அவருக்கு புரிகிறது. அவர் வாளை எடுத்துட்டு அவர் கிட்ட போறார். கிட்ட போய் கேட்குறாரு, அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு ரீசன் அவர் தேடுறார். தேடிய நேரத்தில் அவருக்கு கிடைச்ச ஒரே வழி இதுதான். அவர் கேட்குறாரு, இன்றைக்கு சுபகு தொழுதீங்களான்னு கேட்குறாரு. முதல்ல என்ன கேட்டார், இன்றைக்கு சுபகு தொழுதீர்களா என்று கேட்டார். அந்த நபர் ஆம் என்றார். வாளை எடுத்து வீசினார் ஆசி. வீசிட்டு சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல என் தந்தை வழியாக நான் கேட்டிருக்கிறேன், யார் ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறாரோ ஒரு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார், அல்லாஹ் அவரது பாதுகாப்பிலே நீங்கள் தலையிட்டு உங்களை தேடாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை சொல்லிவிட்டு ஆசிம் என்ன செஞ்சிட்டாரு, உட்கார்ந்து விட்டார். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒரே காரணம் ஃபஜ்ருடைய தொழுகை. எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்திருந்தார்கள். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கூட அமைதி அடையக்கூடிய இடத்தில் இருந்தான்னு சொன்னா ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தீங்க. அவர் அமைதியாக இருக்கக்கூடிய இடத்தில் வந்தான்னு சொன்னா இதுதான் காரணம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு இருப்பதை, நயவஞ்சகத்துக்கு எதிரான ஒரு தொழுகை அப்படி என்று சொல்லாத நயவஞ்சகம் இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு தொழுகை என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, குன்னா இதா ஃபகதல் இன்சான ஃபி ஸலாத்தில் ஃபஜ்ர் அவ் ஸலாத்தில் அஸ்ர், அசர் தொழுகையிலேயோ ஃபஜ்ர் தொழுகையிலேயோ இஷா தொழுகையிலேயோ ஃபஜ்ர் தொழுகையிலேயோ, அதாவது நாங்கள் ஒரு மனிதனை காணவில்லை என்றால் அஸஅன பன்னபிஹி, அவரை பற்றிய தப்பெண்ணங்கள் எங்களுக்கு உருவாகிவிடும். தப்பெண்ணங்கள் உருவாகிவிடும். நயவஞ்சகராக இருப்பாரோ, முனாஃபிக்காக இருப்பாரோ என்ற தப்பெண்ணம் என்ன செஞ்சிடும். அப்படின்னா என்ன அசதல் என்ன, அவரை பற்றி தவறான எண்ணம் கொண்டு விடும். தப்பெண்ணம் இல்லை, அவரை பற்றி தவறான எண்ணம் எங்களுக்கு என்ன செஞ்சிடும், உருவாகிவிடும். என்ன காரணம், முனாஃபிக்காக இருப்பாரோ என்ற சிந்தனை என்ன செய்துவிடும்,
உருவாகிவிடும். ஃபஜ்ருக்குரிய சிறப்பு அது. யார் ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தாக தொழுகிறாரோ, ரசூலுல்லாஹ் சொல்ற மன் ஸல்லல் இஷா ஃபி ஜமாஅ, யார் இஷாவுடைய தொழுகை ஜமாத்தாக தொழுகிறாரோ ஃபகன்னமா காம நிஸ்ஃபல் லைல், அவர் இரவுடைய அரைவாசி தொழுவதற்கு சமம். யார் ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தாக தொழுகிறாரோ அவர் இறைவுடைய இந்த எஞ்சி அரைவாசியை ஜமாத்தாக தொழுவதற்கு சமம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னொன்று சொல்றாங்க, சொன்னால் இது மிக முக்கியமான செய்தி. யார் அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் தொழுது வருகிறாரோ அவர் நரகம் நுழைய மாட்டார் அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வர செய்தி, இவ்வளோ ஒரு அழகான செய்தி. அதாவது யார் சூரியன் ஃபஜ்ர சொல்றாங்க, அந்த ஃபஜ்ர் தொழுகையையும் அசர் தொழுகையும் யார் தொழுது வருகிறாரோ அவர் நரகம் நுழைய மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொல்லிவிட்டு சொல்கிறார். குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுகிறார். குர்ஆன் வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். எனவே இது மிக முக்கியமான ஒரு அம்சம். என்றைக்கும் அது எங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கணும் என்கின்ற ஒரு கவனம் எடுத்தல் மிகவும் பிரதானமான ஒரு அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஃபஜ்ருடைய வேலை, இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபஜ்ருடைய வேலை அவர்கள் இன்றைக்கு நாங்கள் எப்படி ஒரு அதாவது ஒரு டம்பான ஒரு நிலையில் கழிக்கிறோமோ அப்படி கழிக்கலை. நம்ம பெரும்பாலும் எப்படி என்ன செய்வோம்னா, நைட்டு போட்ட சாப்பாடு, நம்ம திண்ட முறை, தூங்கின விதம், ஃபேனை மூஞ்சிக்கு ஃபேஸ் பண்ணிக்கின்னு படுத்திருப்போம். இந்த மாதிரியான இடத்துல காலை பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு என்னது ஒரு அட்டகாசமான காலை பொழுதாக தான் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும். என்ன காரணம் என்றால் உற்சாகமின்மையெல்லாம் இரண்டாவது, நமது ஹெல்த், அந்த நமது என்வைரன்மெண்ட் அப்படி அந்த மாதிரியான ஒரு என்வைரன்மெண்ட்டில் இருக்கிறதுனால நமக்கு அந்த நிலையெல்லாம் என்ன செய்கிறது, உருவாகிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து காலை பொழுது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், ஃபஜ்ர் தொழுது முடிந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் அப்படி உட்கார்ந்துருவாங்க. சஹீஹ் முஸ்லிமில் வருது. உட்கார்ந்து கொண்டு முதலாவது ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, கனவு யாராவது கண்டீங்களான்னு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. கனவு கண்டவர்கள் யாராவது இருக்கிறீங்களான்னு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. அப்போ அன்றைக்கு இரவு கனவு கண்டவங்களாம் சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு நிறைய மாதிரி கனவு வருது, சாப்பாடு சரில விளங்கிட்டா, சாப்பாடு கண்ட மாதிரி தின்னுட்டு உட்கார்ந்த உடனே நம்மளுக்கு என்ன செய்யும், கனவு மாதிரி வரும். அது கனவல்ல, அது உணவுடைய பிரச்சனையால், சாப்பாட்டுடைய ஹீட்டால் நம்ம இருக்கக்கூடிய அதனால் வரதெல்லாம், அது சும்மா எண்ணங்களில் ஓடுறதெல்லாம் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, கனவை நினச்சி. கனவு அப்படி இல்லை. கனவுன்றது நீங்கள் நிஜத்தில் இருக்கிற மாதிரி நடக்கும். நீங்கள் நிற கண்ணீங்களா கனவுல கண்ணீங்களான்னு கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் நின்றீங்கன்னா தான் அதான் கனவு. எலும்பிய உடனேயே அப்படியே அன்றாட மாதிரியே போய்கிட்டு இருந்தாருன்னா நீங்கள் தூங்கவே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்ன, தூங்கலை, கண்ணு பொத்துப்பட்டு இருந்துச்சு, இப்போ தூங்கவே இல்லைன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து உண்மையாக கண்ட அந்த கனவுகளை வந்து சொல்வார்கள். பொய்க்கனவுகள் சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒரு தண்டனை கொடுப்பான். அது என்ன தண்டனை தெரியுமா? 2 கோதுமை விதைகளுக்கு இடையில் முடிச்சு போட சொல்லுவான். 2 கோதுமை விதைகளுக்கு இடையில் முடிச்சு போட சொல்லுவான். அவனால் போட முடியுமா? ஒரு நாள் என்ன செய்யாது, போட முடியாது. இது அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையில் ஒரு தண்டனை. பொய்க்கனவு எப்பயும் சொல்லக்கூடாது. எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்க முடியும் சில மக்கள்கிட்ட, நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு கனவு தானே நினைச்சு சொல்றது பொய். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தில் 40 ஒரு பகுதி என்றாங்க கனவு, நல்ல கனவுகளை. யார் லைஃப்ல வந்து மிகவும் உண்மையாளராக நடக்கிறாரோ அவர் கனவுல அவருக்கு நிறைய உண்மையான கனவுகள் தோன்றும் என்றாங்க சொன்னாங்க. அஸ்தகுஹும் ருயன் அஸ்தகுஹும் ஹதீஸா, வாழ்க்கையில் யார் மிக உண்மையாக நடந்து கொள்கிறாரோ அவருடைய கனவு மிக உண்மையாக இருக்கும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட உண்மையான கனவுகள் அவருக்கு தோன்றும். நான் வஹியுடைய பகுதிகளில் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, உங்களில் யார் கனவு கண்டது, உங்களில் யார் கனவு கண்டதுன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு கனவு ஒவ்வொரு கனவாக சொல்ல, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே கழுத்து தனியாக கலண்டு போகிற மாதிரி ஒரு கனவு கண்டேன்றார். எப்படி இந்த கழுத்து வந்து தனியாக கலண்டு போகிற மாதிரி கனவு கண்டேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஷைத்தானுடைய விளையாட்டுக்களில் உண்டு, இதை நீங்கள் கணக்கில் என்ன செய்ய வேண்டாம், எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றான். நான் இதை ஏன் சொல்கிறேன்டா, கனவு விளக்கம் என்ற பகுதியை நீங்கள் தெரிஞ்சு, காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு விளக்கம் கேட்டிக்கிறாங்கன்னு நம்மளா உட்கார்ந்து ஒரு விளக்கம் சொல்லிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒரு மனிதர் வந்து கனவை சொல்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்துட்டிருக்கிறாங்க. அபூபக்கர் நாங்கள் சொல்கிறேன், நான் விளக்கம் சொல்லவா அல்லாஹ்வின் தூதரேன்றாங்க அந்த கனவு. ரசூலுல்லாஹ் சொல்லுங்க என்ன, அவர் விளக்கம் சொன்னார். அவருடைய அறிவை வைத்து, அவருடைய அனுபவத்தை வைத்து, அவர் விளங்கிய மார்க்க விளக்கத்தை வச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கத்தை வச்சு விளக்கம்னு சொன்னார். சொன்ன பின்னால் ரசூலுல்லாஹ் கேட்குற, அல்லாஹ்வின் தூதரே எப்படி என்ன விளக்கம் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அஸப்த ஃபீ பஅதின் வ அக்தஅத ஃபீ பஅதின், கொஞ்சம் சரி கொஞ்சம் பிழைனாங்க.
கொஞ்சம் சரி கொஞ்சம் பிழைனாங்க. சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்றேன், அந்த பிழை எனக்கு சொல்லித்தாங்க அப்படி என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்கிட்ட சத்தியம் பண்ணி சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹ்னஸ், சத்தியம் பண்ண வேண்டாம் பண்ணாங்க. அவ்வளவுதான், விளக்கத்தை சொல்லலை. பிழை எதில் விட்டாருன்னு என்ன செய்யலை, சொல்லவில்லை. சத்தியம் பண்ண வேண்டாம் பண்ணாங்க, விளக்கத்தை சொல்லித்தான் ஆகணும் என்று சத்தியம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. விளக்கத்தை என்ன செய்யலை, சொல்லவில்லை. இதிலிருந்து என்ன புரிஞ்சு கொள்றோம் என்று சொன்னால், கனவு விளக்கம் நபிமார்கள் அல்லாதவர்களுக்கும் சொல்ல முடியும். அதான் அந்த செய்தி சொல்லுது. ஆனால் அவர்கள்ட்ட குர்ஆனை பற்றிய அறிவு, ஹதீஸ்களை பற்றிய அறிவு, ஆரம்பகால இஸ்லாமிய அறிஞர்கள் கனவு விஷயங்களில் அவர்கள் கொண்ட அறிவு பற்றி தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ ரசூலுல்லாஹ் காலையில் பேசிக்கொண்ட பேச்சுக்கள் ஒரு பேச்சு என்ன, இரவுல நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்ன கனவு கண்டீங்க. அப்போ கனவுக்கு நபியர்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து காலையில் பேசிக்கிறார். இன்னொன்று என்னென்றால், சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நபி அவர்களுக்கு முன்னால் நம்ம காலை பொழுதில் ஃபஜ்ர் தொழுது விட்டு உட்கார்ந்து ஜாகிலிய கதைகளை பேசிக்கொண்டிருப்போம் என்றார். எதை பேசிக்கொண்டிருப்போம், ஜாகிலிய காலத்தில் கல்லையெல்லாம் வச்சு வணங்கிக்கிறோமே, அந்த மாதிரியான என்னென்ன அறியாமை கூத்துக்கள் எல்லாம் பண்ணினோம் என்று சொல்லி பேசிக்கொள்வோம். அதில் நாங்கள் என்ன செய்வோம்னா, அந்த சிரிப்பு வரும் எங்களுக்கு, அந்த மாதிரி கதைகளை ஞாபகப்படுத்தி எங்களில் நிறைய பேர் சிரிச்சு கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டு புன்னகைப்பார்கள். ரசூலுல்லாஹ் அதை கேட்டு புன்னகைப்பார்கள். அந்த மஜ்லிஸில் இது நடக்கும், அந்த மஜ்லிஸில் இது நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு அழகான மஜ்லிஸ் ஆகுது. ஒரு பள்ளி தொழுது முடிச்ச உடனே வேகமாக தடவை க்ளோஸ் ஆகிட்டேன்னு வைங்களேன், அது ஃபஜ்ர் தொழுத பள்ளி மாதிரி என்ன செய்யாது, இருக்காது. அது ஃபஜ்ர் தொழுது முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம், மிச்சமில்லை, ஒரு அரை மணி நேரம் எல்லாரும் உட்கார்ந்து கண்டு பேசிக்கண்டு ஏதோ ஒரு குர்ஆனை அதை படிச்சுக்கிண்டு அல்லது 4 விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால், அது அந்த ஒரு ஊருக்கும் அந்த ஒரு ஜமாத்துக்கும் ஒரு அழகு. அதான் ஃபஜ்ருடைய வேலையுடைய சிறப்பு. ஒரு தர்ஸ் இருக்கணும் அல்லது ஒரு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அங்கே என்ன செய்யணும், அங்கே இருக்க வேண்டும். இப்போ எப்படி சொன்னால், முஅத்தினை தவிர மற்ற எல்லாரும் போயிடுறது, இமாமை தவிர மற்ற எல்லாரும் என்ன செஞ்சிடுறது, போயிடுறது, வேறு யாரும் அந்த இடத்துல இல்லை. அப்போ அன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு பழக்கம் காலை பொழுதில் என்ன செய்யுது, இருந்ததை பார்க்கிறோம். இன்னும் நிறைய செய்திகள், காலையோடு தொடர்புடைய செய்திகள் நிறைய உண்டு. நான் சொல்வதற்கான பிரதானமான நோக்கம், காலை பொழுதை எப்படிப்பட்ட நிலையில் நம்ம இருந்தாலும் மிஸ் பண்ணி விடக்கூடாது. உண்மையிலேயே காலையிலே எழுந்து பழகின்றவர்களுக்கு தெரியும், காலையிலேருந்து ஒரு 10-11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் போகிறது ஒரு மிச்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ டைம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு போகிற டைம் இருக்குதே, அது எவ்வளோ வேகமாக போகுது, எப்படி போகுதுன்னு என்னது, அப்படி கண்ணிமிக்கிற நேரத்தில் செஞ்சு அந்த காலம் முடிஞ்சிடும். ஆனால் ஃபஜ்ரோட எழும்பினீங்கன்னு சொன்னால், இன்னும் தஹஜ்ஜதோட எழும்பினீங்கன்னா நிறைய காலம் இருக்கக்கூடிய ஒரு உணர்வை அல்லாஹ் என்ன செய்கிறான், ஏற்படுத்துகிறான். ஒரு பரக்கத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், ஏற்படுத்துகிறான். எல்லா நல்ல காரியங்களையும் அந்த நேரத்தில் நம்ம செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதில் ஒரு பரக்க, படிப்பாக இருக்கலாம், பிரயாணமாக இருக்கலாம், எல்லா விஷயங்களாக இருக்கலாம், அந்த அதிகாலை பொழுதில் ஒரு பெரிய ஒரு பரக்கத்தை அல்லாஹு தாலா செய்திருக்கிறான். இந்த துஆக்களையும் கேட்கக்கூடிய வளமை எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திய தௌஃபீகை அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் செய்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.